இவ்வளவு நேரம் சொன்னது ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா கடைசியா சொல்ல போற இந்த பாயிண்ட் தான் நீங்க பயங்கரமா ஆச்சரியமாக போறீங்க. ஆயிரத்தில் ஒருவன் படத்துல அந்த சோழ ஊரை நெருங்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயமா கடந்து கடந்து போகணும். ஒவ்வொரு தடங்களும் அவங்க கடந்து கடந்து போவாங்க. அதுல சர்பம் இருக்கும், கல் இருக்கும், என்னென்னமோ நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அதே மாதிரிதான் எதை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கிறாங்கன்னா, இந்த சோழர்கள் பல நகை, வைரம், வைடூரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கோயிலுக்கு அடியில தான் சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காகவே மறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா அதற்கு வழி தெரிஞ்சும் எப்படி உள்ள போறது அப்படின்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராவே இருக்கு. பத்மநாப சுவாமி கோவில்ல எப்படி நம்ம ஒரு கதவை பார்த்தாச்சு, இன்னொரு கதவை பாக்குறதுக்கு எப்படி மந்திரங்கள் சொல்லணுமோ, அதே போல சோழ வம்சத்துல இருக்கிற ஒரு சில புதையல்களை நீங்க கண்டுபிடிக்கணும்னா அதற்கு உண்டான டிராப்ஸை கடந்தா மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த வீடியோல சோழர்கள் பற்றிய மர்மங்களும் அதன் தெரியாத, விளக்க முடியாத பல விஷயங்களை பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க.